உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளினால் நீடிப்பதற்கான முன்மொழிவு நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. Platina 100 எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் AVP மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிடமிருந்து. தற்போதைய நடைமுறைக்கு அமைய பொதுவாக 35 வயதிற்கு பிறகு எந்த வயதிலும் நியமிக்கப்படும் பிரதம நீதியரசர் ஒருவர் இறப்பு, ராஜினாமா அல்லது குற்றப்பிரேரணை ஊடாக பதவி நீக்கப்படுவதை தவிர ஓய்வு பெறும் வரையில் அந்த பதவியில் பணியாற்ற முடியும். இலங்கை அரசியலமைப்பின் 107(5) பிரிவுக்கு அமைய உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 65 என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய முன்மொழிவுக்கு அமைய அரசியலமைப்பு திருத்தம் மூலம் இது 67 வயது வரையில் நீடிக்கப்படவுள்ளது. அதே பிரிவின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவுக்கு அமைய அது 65 வயது வரையில் நீடிக்கப்படவுள்ளது. மேல் நீதிமன்ற மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்புகள் தொடர்பாகவும் இணையான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நீதியமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயது 61 ஆகும். நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 60 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவை சேர்ந்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதும் திருத்தப்படும் என நீதியமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். ஓய்வு பெறும் வயது ஏன் திருத்தப்படுகிறது? நீதிமன்ற கட்டமைப்பில் நிலவும் தாமதங்கள் காரணமாக நீதி தேடி வரும் சாதாரண பொதுமக்களே கடுமையாக பாதிக்கப்படுவதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அமைப்பின் வழக்குகள் மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சிலர் தமக்கான தீர்ப்பு கிடைப்பதற்கு முன்பே உயிரிழந்துள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. வழக்குகள் விசாரணை செய்யப்படுவதில் ஏற்படும் தாமதம் உள்ளிட்ட நீதிமன்ற தாமதங்களை தீர்ப்பதற்குள்ள தேவையே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது திருத்தப்படுவதற்கான முக்கிய காரணமாகும் என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகள் சுமார் 1.1 மில்லியனாக காணப்படுவதாகவும் அவற்றில் சில வழக்குகளை தீர்ப்பதற்கு பல தசாப்தங்கள் ஆவதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் தெரிவித்திருந்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதால் மட்டும் வழக்கு தாமதத்தை தடுக்க முடியுமா? நீதிமன்ற சான்றுகளை பகுப்பாய்வு செய்வதில் ஏற்படும் தாமதங்களை தீர்ப்பதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு மேலதிக ஊழியர்களை பணிக்கமர்த்துவது உள்ளிட்ட மேலும் பல மாற்றங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. வேறு நாடுகளின் அனுபவங்கள் என்ன? பல நாடுகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடித்துள்ளன. அமெரிக்காவில் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயுட்காலம் முழுவதும் பணியாற்ற முடியும் என்பதுடன் ஐக்கிய ராஜ்யத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை 70 75 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகளும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 75 என தீர்மானித்துள்ளன. ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, இஸ்ரேல், பிலிப்பைன்ஸ், தென்கொரியா ஆகிய நாடுகளில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் கட்டாய ஓய்வு பெறும் வயது 70 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.